போராட்டத்தை நிறுத்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் அனைவருக்கும் நான் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திரமாக சுற்றி திரிந்தவர்களை சுதந்திரத்திற்காகவே சுற்றி திரிய வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். கடலையும் கடந்து சென்று வென்ற தமிழர்களை கடல் தாண்டி வந்தவர்கள் அடிமையாக்கி அவர்களின் அதிகார பசிக்கு நம்மை இரையாக்கி நம்முடைய அடையாளங்களை மண்ணோடு மண்ணாக்கி 200 ஆண்டு காலம் அடிமையாக ஆண்டார்கள். யார் நாட்டின் மீது எவர் வந்து ஆட்சி புரிவது என்று முதலாக எதிர்த்து வீர முழக்கமிட்டது தென்னிந்தியாவில் தான். அன்றும் இன்றும் வட இந்திய தலைவர்கள் தான் வான்புகள் அடைகின்றனர். வட இந்திய தலைவர்கள் தான் வான்புகள் அடைகின்றனர். வட இந்திய தலைவர்களுக்கு இந்தியா முழுவதும் அறிந்து போற்றும் பெருமை மிக எளிதாகவே கிடைத்து விடுகின்றது. ஆனால் தமிழ்நாட்டிலும் அரசர்களும் தலைவர்களும் அவர்களுக்கு இணையாக அல்ல, அவர்களுக்கு மேலான அறிவும் ஆற்றலும் இருந்த போதிலும் அதற்கான அங்கீகாரமும் அடையாளமும் கிடைத்துவிடவில்லை. இதற்கு காரணம் தமிழ்நாட்டில் உள்ள உலக தலைவர்களை காட்டிலும் சிறந்த தலைவர்களும் அறிவாளிகளும் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் என்பதை தமிழின மக்களை அறிந்து கொள்ளாததுதான் மிகவும் வருத்தத்திற்குரியது. சிப்பாய் கழகம் என்ற சிந்தனையே இல்லாத காலத்தில், அறப்போர் என்ற வார்த்தை பிறவாத காலத்தில் பாரத நாட்டின் சொத்தை அல்ல சுதந்திரத்தை சுயமரியாதையை சூறையாட நினைத்து வஞ்சகமாக சூழ்ச்சிகளை விரித்த ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் குரல் விட்டது தென்னிந்தியாவில் தான். அதுவும் வீரம் விளைந்த தமிழ்நாட்டில் உள்ள திருநெல்வேலி சீமையின் முற்கட்டான் சபை. இது ஆண்டவர் ஆங்கில மேல் ஆதிக்கத்திற்கு எதிராக தன் வீர வாளை உயர்த்திய முதல் தமிழன் வீரன் பூலித்தேவன். அவர் எழுப்பிய வீர முழக்கம் சுதந்திர இந்தியாவின் முதல் முழக்கம். தமிழ்நாட்டின் கோட்டைகளிலும் கொத்தளங்களிலும் மலைகளிலும் காடுகளிலும் பலமாகவே எதிரொலித்தது. சுதந்திர போராட்டத்தில் அவர் பலியானாலும் தமிழ் உள்ளங்களில் அவர் எழுப்பிய வீரத்தை தெரிந்து கொண்டிருந்தது. சுதந்திர தினமான இன்று